ஹாய் மக்களே! இப்போ பிக் பாஸ்ல என்ன போச்சுன்னா, இது வரைக்குமே எந்த சீசன்லயும் பிக் பாஸ் குடுக்காத ஒரு வார்னிங்க இந்த சீசன்ல வந்து குடுத்துருக்காரு. அதாவது வீட்டு தல எஃப்ஜேவ கூப்ட்டு, "நீங்கலாம் என்ன பார்க்குற மாரியா இருக்கிறீங்க? இவ்ளோ பெரிய டிவி ஷோல, இவ்ளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு? எவ்ளோ அழகா நீங்க வந்து பிரசன்டேஷன் பண்ணணும் உங்கள. அத விட்டுட்டு அழுக்கு துணியும், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸும், ஒரு மேக்கப் சென்ஸும் இல்லாம இருக்கீங்களே! அசிங்கமா இல்லையா?" அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கிட்ட ஹவுஸ்மேட்ஸ பத்தி ஒரு கேவலமான ஒரு கம்ப்ளைண்ட்ட வைக்கிறாரு. அதாவது யாருமே ஒழுங்கா ட்ரெஸ் பண்றதில்ல, மேக்கப் பண்றதில்ல. ஒரு டிவி ஷோ மாதிரியே இது இல்ல. அதனால இத்தன கோடி மக்கள் பார்க்குற இந்த டிவி ஷோல நீங்க உங்கள பிரசன்டபிளா வச்சுக்கணும். அதனால டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணுங்க. எப்படி வீக்கெண்ட் ஆனா மேக்கப் பண்ணிட்டு மினிக்கிட்டு வரீங்களோ, அதே மாதிரி வாரம் ஃபுல்லா வந்து நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு பார்க்குற மாதிரி இருங்க. அப்படின்னு பிக் பாஸ் இந்த சீசன்ல உள்ள கண்டஸ்டன்ட் எல்லாரையும் வந்து காரி துப்பிட்டாரு. உண்மையிலே அப்படிதான் இருக்காங்க. ஏதோ ஒரு சிலர் மட்டும் தான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்றாங்க. மத்தபடி வேற யாருக்குமே வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்ல அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்றாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு டேல வந்து வினோதோட காஸ்டியூம்ஸ பிக் பாஸ் வந்து பாராட்டுனாரு. ஏன்னா அவரோட ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே போடுங்க அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் சொல்ல வராரு. இப்ப வரைக்கும் திவ்யா அண்ட் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அழுக்கு துணியோட தான் வந்து வலம் வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் சபரியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் கேவலமா இருக்கு. ஏன் வீட்டு தல எஃப்ஜேவே வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லாம தான் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ நான் கண்ணால பார்த்தவங்க இவங்க தான். இன்னும் நெறைய பேர் வந்து உள்ள இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் குடுத்த மாதிரி பிக் பாஸ் நெத்தி பொட்டுல அரைஞ்சாப்ல பேசிட்டாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ட எஃப்ஜே எல்லாருக்கும் சொல்லவும் செஞ்சுட்டான். ஸோ இனிமே பிக் பாஸ் வீட்ல மக்கள கொஞ்சம் பிரசன்டபிளா, கொஞ்சம் கிராண்டியரா நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வார்ன் பண்ணியுமே வந்து இவங்க திருந்தலன்னா, கண்டிப்பா விஜேஎஸ் நம்மள வெளுத்து கட்டிருவாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாருமே இனிமே கொஞ்சம் பார்க்குற மாரி ட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம்.